Hi dear students, welcome to YouTube's channel. One of the best dream university வந்து SRM. SRMல வந்து நமக்கு என்னென்ன courses இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arts and Scienceல இருந்து Engineering and Technology, MBBS, BDS, Agriculture, Law and BSc Nursing, Physiotherapy, Occupational Therapy, அது மட்டும் இல்லாம Architecture இந்த மாதிரி நிறைய courses, other Allied Health Science courses-உமே இவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுக்குரிய அப்ளிகேஷன் இந்த எல்லா courses உடைய அப்ளிகேஷனும் நம்மளுக்கு இந்த அகாடமிக் இயருக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. எப்படி அப்ளை பண்ணணும்ங்கற டெமோ வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்குது. அத பார்த்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அப்ளிகேஷன் உடைய லிங்க் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே நீங்க ரொம்ப ஈஸியா நீங்க வந்து அப்ளை பண்ணிரலாம். இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் உடைய லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு phase 1 அதாவது phase 1 phase 2 னு சொல்லிட்டு ரெண்டு மூடா இவங்க வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. சோ phase 1ல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த மெயிலையே வந்து இந்த இன்டிமேஷன் வரும். சோ 9/4/2025 தான் லாஸ்ட் டேட். அதாவது ஏப்ரல் 9th ஓட முடியுது. phase 2 க்கு வந்து மே 30th ஓட முடியுது. எக்ஸாம் எல்லாமே ஆன்லைன் மோட் தான். சோ எக்ஸாமினேஷன் டேட் வந்து phase 1 க்கு வந்து பாத்தீங்கன்னா 15th April and 16th April. அதே இது phase 2 க்கு வந்து பாத்தீங்கன்னா June 5th and 6th அப்படினு சொல்லிருக்காங்க. நமக்கு டேட்டுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. The applicant take up the exam from their home using their desktop அல்லது லேப்டாப் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உங்க வீட்ல இருந்துட்டே நீங்க வந்து பண்ணலாம். சோ என்னென்ன ப்ரோகிராம்ஸ் அப்படினு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹெல்த் சயின்ஸ் அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்குன்னு BA SLP இருக்குது. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 40 சீட், 3 years 1 year internship, per இயருக்கு வந்து 2,50,000. அதே இது ஆப்டோமெட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா 1,25,000. ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜிக்கு 75,000. கார்டியாக் கேர் டெக்னாலஜிக்கு வந்து 1,75,000. கார்டியாக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு 1,75,000. கிளினிக்கல் நியூட்ரிஷனுக்கு 75,000. BSc கிளினிக்கல் சைக்காலஜி இதுக்கு வந்து 1,25,000. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு 1 lakh. மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிக்கு 75,000. மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிக்கு 1,50,000. OT/ATக்கு 1,75,000. பிசிஷியன் அசிஸ்டன்ட்க்கு 1,25,000. ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு 1 lakh. ரெஸ்பிரேட்டரி தெரபிக்கு பாத்தீங்கன்னா 1 lakh. நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜிக்கு வந்து 75,000. இது வந்து ஒரு வருஷத்துக்கு கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் தான். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து செப்பரேட்டா வரும். அதுக்கு அடுத்து நர்சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா BSc நர்சிங்க்கு வந்து உங்களுக்கு 2 lakhs per இயருக்கு 100 சீட்ஸ் இருக்கு. 4 year டியூரேஷன். இதுலயே உங்களுக்கு டிப்ளமோ நர்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 60,000 வருஷத்துக்கு 20 சீட்ஸ் வந்து இருக்குது. ஆக்குபேஷனல் தெரபிக்கு வந்து உங்களுக்கு 4 years 6 months கம்பல்சரியா இன்டர்ன்ஷிப் இருந்து 100 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 2,25,000. 1,12,500 வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது உங்களுக்கு கம்மி ஆகும். ஃபார்மசி வந்து B ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா 2,25,000 சீட்ஸ் வந்து 100 சீட்ஸ் இருக்குது. பிசியோதெரபி வந்து பாத்தீங்கன்னா 120 சீட்ஸ் இருக்குது. 1,75,000. இதுல 4 years படிப்பீங்க. 6 months வந்து கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் உண்டு. சோ அந்த இன்டர்ன்ஷிப் அப்போ உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மி ஆகுது. 87,500. அதுக்கு அடுத்து பப்ளிக் ஹெல்த் மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இன்டகிரேட்டட் கோர்ஸ் 5 years படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு 20 சீட்ஸ் 5 years 1,50,000. ஸ்காலர்ஷிப்புமே ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து எப்படி ப்ரொவைட் பண்றாங்கன்னா இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா தானே நம்மளுக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்றாங்க. சோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஸ்கோர் வந்து நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து 15% கொடுக்குறாங்க. பெனிஃபிட் வந்து 15% டியூஷன் ஃபீ வீவர். அதாவது உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுடைய டியூஷன் ஃபீக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுவும் பேஸ்ட் ஆன் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எந்த ரேங்க்குள்ள இருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து டியூஷன் ஃபீஸ்க்கு மட்டும்தான். ஹாஸ்டல் ஃபீஸுக்கோ அல்லது எக்ஸாம் ஃபீஸுக்கோ இதுக்கெல்லாம் கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃபார் எல்லா கோர்சஸ்க்குமே இருக்குது. உங்களுக்கு நாட் ஓன்லி அலைட் ஹெல்த்துக்கு மட்டும் இல்ல, அதே இது B ஃபார்முக்கும் இருக்குது. உங்களுக்கு நர்சிங் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய நர்சிங் கோர்சஸ்க்குமே இருக்குது. பர்சன்டேஜ் டியூஷன் ஃபீ வீவரா இருக்குது. சோ இந்த மாதிரி எல்லா கோர்சஸ்க்குமே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்புமே ப்ரொவைட் பண்றாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் வந்து நம்மளுக்கு இந்த SRM வந்து ஒரு டாப் மோஸ்ட்ல இருக்குது, ஒன் ஆஃப் த இந்தியா பெஸ்ட் ரேங்க் யூனிவர்சிட்டியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நிறைய கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெடிக்கல் கோர்சஸ்க்குமே எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் பாராமெடிக்கலோ நர்சிங்கோ அலைட் ஹெல்த்தோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்டாச்டு கேம்பஸா இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்துமே பிளேஸ்மெண்ட்டுக்கும் இவங்க வந்து ஹையர் பண்றாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுடைய கேம்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கேம்பஸ் இருக்குது. காட்டாங்குளத்தூர், ராமாபுரம், வடபழனி, திருச்சிராப்பள்ளி இருக்குது இல்லையா.
ஸோ இந்த காட்டாங்குளத்தூர், ராமாபுரம், வடபழனில எல்லாம் வந்து நீங்க வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஈவன் திருச்சிராப்பள்ளி SRM திருச்சியிலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கோர்சஸ் சொல்றதோட ஒரு கோர்ஸ் நீங்க வந்து BSc நர்சிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க SRM திருச்சியிலயுமே நீங்க அப்ளை பண்ணலாம். பட் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங்ல SRM திருச்சி வந்து BSc நர்சிங்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலமாவும் நீங்க SRM திருச்சியில BSc நர்சிங்க்கு நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ எவ்வளவு கட் ஆஃப் அதுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அபோவ் 170க்கு மேல இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாவும் நீங்க என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனுடைய லிங்க், டெமோ வீடியோ எப்படி நீங்க அப்ளை பண்ணணுங்கிறதும் லிங்க் வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.